மனிதகுலத்தின் விண்வெளி அறிவியல் வரலாற்றில் மற்றொரு பிரம்மாண்ட மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. நாசாவின் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி மூலம் வானியலாளர்கள் இதுவரை கண்டிராத முற்றிலும் புதிய வகை விண்வெளி பொருளை கண்டுபிடித்துள்ளனர். பிரபஞ்சம் உருவான தொடக்க காலத்தில் தோன்றிய இந்த விசித்திர விண்வெளி பொருளுக்கு கருந்துளை நட்சத்திரம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. அறிவியல் உலகையே வியப்பில் ஆழ்த்தியுள்ள இந்த கண்டுபிடிப்பு பற்றிய விரிவான விவரங்களை இப்போது பார்க்கலாம். பிரபஞ்சம் உருவான தொடக்க காலத்தை பற்றிய மனிதர்களின் புரிதலை மாற்றக்கூடிய ஒரு பரபரப்பான கண்டுபிடிப்பு தற்போது அறிவியல் உலகில் பேசுபொருளாகியுள்ளது. நாசாவின் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி மூலம் ஆரம்பகால பிரபஞ்சத்தில் உருவாகி இருக்கக்கூடிய முற்றிலும் விசித்திரமான ஒரு விண்வெளி பொருளுக்கான முக்கிய ஆதாரம் கிடைத்துள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். பிரபஞ்சம் உருவாகி வெறும் 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகான தொடக்க காலத்தில் இந்த விசித்திரமான பொருள் காணப்பட்டுள்ளது. நமது சூரிய மண்டலத்தின் அளவுக்கு பிரம்மாண்ட ஒரு பெரிய நட்சத்திரத்தை போல தோற்றமளிக்கும் இது சாதாரண நட்சத்திரங்களை விட சுமார் 100 பில்லியன் மடங்கு அதிக ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. இந்த பிரம்மாண்ட ஆற்றல் மீட்டும் விசித்திர தோற்றத்தின் அடிப்படையில் இதற்கு கருந்துளை நட்சத்திரம் என்று ஆராய்ச்சியாளர்கள் பெயரிட்டுள்ளனர். அந்த காலம் இன்றைய பிரபஞ்சத்தை போல இருக்கவில்லை. முதல் நட்சத்திரங்கள் உருவாகி கொண்டிருந்தன. முதல் விண்மீன் மண்டலங்கள் வளர தொடங்கியிருந்தன. மிகப்பெரிய கருந்துளைகள் உருவாகி வேகமாக வளர்ந்து கொண்டிருந்தன. ஆனால் இங்கேதான் மிகப்பெரிய புதிர் எழுகிறது. இவ்வளவு ஆரம்ப காலத்திலேயே எப்படி சூரியனை விட கோடிக்கணக்கான மடங்கு நிறை கொண்டு பிரம்மாண்ட கருந்துளைகள் உருவாக முடிந்தது? இந்த கேள்விக்கான விடையை தேடும் முயற்சியில் கருந்துளை நட்சத்திரம் என்ற கோட்பாடு முக்கியத்துவம் பெறுகிறது. நட்சத்திரமா கருந்துளையா? சாதாரண நட்சத்திரங்களில் அதன் மையத்தில் நடைபெறும் அணுக்கரு இணைவு மூலம் மிகப்பெரிய அளவில் ஆற்றல் உருவாகிறது. ஆனால் இந்த கோட்பாட்டின்படி கருந்துளை நட்சத்திரத்தின் ஆற்றலின் முக்கிய ஆதாரம் வேறுபட்டதாக இருக்கலாம். அதன் மையத்தில் இருக்கும் மிகப்பெரிய கருந்துளை தன்னை சுற்றியுள்ள ஹைட்ரஜன் வாயுவை ஈர்த்து கொண்டிருக்கும். அந்த வாயு மிகுந்த ஈர்ப்பு விசையால் சுருக்கப்பட்டு கடுமையான வெப்பநிலைக்கு சென்றபோது அபாரமான ஆற்றலை வெளியிடக்கூடும். இதனால் வெளியிலிருந்து பார்க்கும்போது அது ஒரு பிரம்மாண்ட நட்சத்திரத்தை போல தோன்றலாம். அதாவது வெளியில் நட்சத்திரம் போல தோன்றும், மையத்தில் கருந்துளை, சுற்றிலும் கொதிக்கும் ஹைட்ரஜன் வாயு. இதுவே கருந்துளை நட்சத்திரம் என்று கருத்தில் சுவாரஸ்யமான அம்சமாகும். பொதுவாக நட்சத்திரங்கள் அணுக்கரு இணைவு மூலம் ஆற்றலை உருவாக்குகின்றன. ஆனால் இந்த புதிய பொருளின் ஆற்றல் உற்பத்தி ஒரு சாதாரண நட்சத்திரத்தால் சாத்தியமில்லாத அளவுக்கு பிரம்மாண்டமாக உள்ளது. ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி ஆரம்பகால பிரபஞ்சத்தை ஆய்வு செய்ய தொடங்கிய போது வானியலாளர்களின் கவனத்தை ஈர்த்த ஒரு விசித்திரமான காட்சி இருந்தது. வெகு தொலைவில் சிறிய சிவப்பு நிற புள்ளிகளை போன்ற ஏராளமான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவை லிட்டில் ரெட் டாட்ஸ் என அழைக்கப்பட்டன. இந்த பொருட்கள் உண்மையில் என்ன? அவை ஆரம்பகால விண்மீன் மண்டலங்களா? அவற்றின் மையத்தில் வளர்ந்து கொண்டிருந்த கருந்துளைகளா? அல்லது இதுவரை மனிதர்கள் அறிந்திராத வேறு வகையிலான விண்வெளி பொருட்களா என்பது குறித்து விஞ்ஞானிகளிடையே தொடர்ந்து விவாதம் நிலவியது. இப்போது கருந்துளையை சுற்றியுள்ள அடர்த்தியான வாயு அமைப்பு நட்சத்திரம் போன்ற தோற்றத்தை உருவாக்கும் என்ற இந்த கோட்பாடு அந்த லிட்டில் ரெட் டாட்ஸ் மர்மத்துக்கு ஒரு சாத்தியமான விளக்கத்தை வழங்குகிறது. இன்றைய பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய கருந்துளைகள் இருப்பது நமக்கு தெரியும். ஆனால் அவற்றில் சில பிரபஞ்சம் மிகவும் இளமையாக இருந்த காலத்திலேயே ஏற்கனவே மிகப்பெரிய அளவை எட்டியிருந்தன என்பது வானியலாளர்களுக்கு நீண்ட காலமாக புதிராக இருந்து வருகிறது. அதாவது கருந்துளை நட்சத்திரங்கள் உண்மையில் ஆரம்பகால பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய கருந்துளைகளின் உருவாக்கத்திற்கு ஒரு வேகமான பாதையாக இருந்திருக்கலாம். தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள MOMBH-1 என பெயரிடப்பட்ட இந்த கருந்துளை நட்சத்திரம் அந்த சிவப்பு புள்ளிகள் அனைத்தும் எவ்வாறு உருவாகின என்ற நீண்டகால விண்வெளி புதிருக்கு முக்கிய விடையாக அமைந்துள்ளது. பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான ஒளியை என்று நாம் பார்க்கும்போது உண்மையில் பிரபஞ்சத்தின் தொலைதூர கடந்த காலத்தை பார்க்கிறோம். ஒரு காலத்தில் வெறும் சிறிய சிவப்பு புள்ளிகளாக தெரிந்த மர்மமான விண்வெளி பொருட்கள் இப்போது பிரபஞ்சத்தின் முதல் மிகப்பெரிய கருந்துளைகளின் பிறப்பை புரிந்து கொள்ளும் முக்கியமான தடயங்களாக மாறி வருகின்றன. விஞ்ஞானி ரோஹன் நாயுடு தலைமையிலான ஆய்வுக் குழுவினர் இதன் மையத்தில் சூரியனை விட 1,00,000 மடங்கு அதிக நிறை கொண்ட ஒரு பெரிய கருந்துளை இருக்கக்கூடும் என்று கூறியுள்ளனர். அந்த கருந்துளையை சுற்றி சூரிய மண்டலத்தின் அளவிற்கு ஹைட்ரஜன் வாயுக்கள் அடர்த்தியான மேகம் போல சூழ்ந்து ஒரு பெரிய நட்சத்திரத்தின் வளிமண்டலம் போன்ற தோற்றத்தை உருவாக்கியுள்ளன. பிரபஞ்சத்தின் தொடக்க காலத்தில் ராட்சத கருந்துளைகள் எப்படி எவ்வளவு விரைவாக உருவாயின என்பதை புரிந்து கொள்ள இந்த கண்டுபிடிப்பு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும் என விஞ்ஞானிகள் நம்புகின்றனர்.
இத்துடன் குறித்த காணொளி நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் சமூக மீடியாவுடன் இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.